ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி அதிகரிக்கிற டாப் 10 ஃபுட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கன்சீவாக இருக்கும்பொழுது நீங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிற்றில் வளரும் குழந்தை ரொம்ப ரொம்ப அறிவாளியாக பிறக்குங்க. இது நான் சும்மா சொன்னல, நான் நிறைய ஆர்டிக்கல் படித்து நிறைய டாக்டர்ஸ் எழுதின அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வாசிச்சதுக்கு அப்புறமா தான் இதை போடுறேங்க. டாப் 10 ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை 100% ரொம்ப அறிவாளியாக பிறக்குங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கு முன்னாடி வீடியோவில் 7 டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அதாவது அம்மா என்னென்ன செயல்கள் பண்ணால் குழந்தை ரொம்ப அறிவாளியாக பிறக்கும் அப்படின்ட்டு. அது கூடவே இந்த ஃபுட்டையும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தை ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைய ரொம்ப ரொம்ப அறிவாளியாக பிறக்க வைக்க முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதுவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மைங்க. சரி, வாங்க இப்போ நம்ம மெயின் டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ டாப் 10 ஃபுட்டில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ், அதாவது ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மீன் சால்மன் ஃபிஷ்ஷுங்க. அந்த ஃபிஷ்ஷை வாரத்தில் 3 முறையாவது நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா 2 முறையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிறக்க போகும் குழந்தை ரொம்ப ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க நிரூபிச்சிருக்காங்க. அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் அந்த ஒமேகா 3க்கும் பெரிய தொடர்பே இருக்குங்க. இந்த சால்மன் ஃபிஷ்ஷுக்கு காலா மீனுன்னு பேருங்க தமிழில். மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. கிடைக்கலனாலும் அங்கே சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கொடுப்பாங்கங்க. கண்டிப்பாக வாரத்தில் 3 முறையாவது நீங்கள் சாப்பிட்ணும். உங்கள் குழந்தை அறிவாளியாக இருக்குன்னா கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே அயோடின் அதிகமாக இருக்கிற பொருட்களையும் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சிப்பியில் ரொம்ப அதிகமாக இருக்குமா அயோடின். ஒரு ஆராய்ச்சியில் அயோடின் அதிகமாக இருக்கிற பொருள்களை சாப்பிட்ற அம்மாவோட குழந்தை அயோடின் கம்மியாக இருக்கிற பொருள்களை சாப்பிட்ற அம்மாவோட குழந்தைய விட ரொம்ப ரொம்ப அறிவாளியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அயோடின் அதிகமாக இருந்தால் உங்கள் குழந்தை ரொம்ப அறிவாளியாக இருக்கும், அயோடின் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்மன் ஃபிஷ்ஷை பொரிச்சு வறுத்து அதுக்கப்புறம் குழம்பு வச்சு உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அப்படி சாப்பிடுங்க. ஆனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இரண்டாவது பொருள் பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளை நீங்கள் சாப்பிட்டீங்களனாலும் உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை ரொம்ப ரொம்ப அறிவாளியாக பிறக்குங்க. கூடவே எல்லா பருப்பு வகைகளையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை கண்டிப்பாக பெரிய அறிவாளியாக வருவாங்கங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதை நீங்கள் சாப்பிட்றதுனால குழந்தை ரொம்ப அறிவாளியாக பிறக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கர்ப்ப காலத்தில் ஏற்படுற நிறைய பிரச்சனைகளை தடுக்குங்க. உங்கள் குழந்தையோட மூளையை எந்த ஒரு டிஷ்யூ டேமேஜ்லேருந்து தடுக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தை கருவில் இருக்கும் பொழுது வர்ற அனைத்து விதமான குறைபாடுகளையும் இது சரி பண்ணுங்க. உங்கள் குழந்தைய ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கும், பிரெயினை நல்லா டெவலப் பண்ணுங்க. ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது அதிகமாக பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், அதுக்கப்புறம் பருப்பு வகைகளை நீங்கள் எடுத்துக்கணுங்க. இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் குழந்தை ரொம்ப அறிவாளியாக பிறக்கும். இப்போ பார்க்க போகிறது 3வது பொருள் பார்த்திங்கன்னா எக்குங்க. நம்ம ஊர்லலாம் நாட்டுக்கோழி கிடச்சா கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம். இந்த எக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புரதச்சத்து இருக்குங்க. அது மட்டும் இல்லை, கேலரிஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா 100% வேக வச்சு தாங்க சாப்பிட்ணும். எப்பயாவது ஒன் டைம் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் வேக வச்சு சாப்பிட்டா தான் அந்த ஃபுல் சத்துக்களும் உங்களுக்கு போய் சேரும். இதில் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் நிறையா இருக்குங்க. அமினோ ஆசிடில் நம்ம கோலைன் அப்படின்ற பொருள் இருக்கிறதுனால நம்ம குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப மெமரி பவர் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா பாயில்டு எக் சாப்பிட்டிங்கன்னா குழந்தையோட மெமரி பவர் அதிகரிக்கும், மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பச்சையான முட்டையை சாப்பிடவே கூடாதுங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப் ஆயில் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடவே கூடாதுங்க. அதில் நிறைய பாக்டீரியா இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வேக வச்ச முட்டை வகைகளை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். 4வது பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மண்ட்ஸுங்க. இந்த பாதாமை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5லிருந்து 6 வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா 100% உங்கள் குழந்தை ரொம்ப அறிவாளியாக பிறக்குங்க. ஏன்னா இந்த ஆல்மண்ட்லேயும் அதிக அளவு ஒமேகா 3 இருக்குங்க. இந்த ஒமேகா 3 ஒரு பிரெயின் பூஸ்டிங் ஃபுட்டுன்னு சொல்லலாங்க, ஒரு ஏஜென்ட்னு சொல்லாங்க. அந்த ஒமேகா 3 இருக்கிற பொருளெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்கும்ன்றாங்க. அது மட்டும் இல்லை, அதிக ஞாபக சக்தியும் இருக்கும்ன்றாங்க. ஸோ ஆல்மண்ட் கிடைக்காதவங்க அந்த ஆல்மண்ட்
ஆல்மண்டில் இருக்கிற சத்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஊரில் சாதாரணமாக கிடைக்கிற மல்லாட்டையில் இருக்குங்க, வேர்க்கடலையில் இருக்குங்க. ஸோ அதனால் ஆல்மண்ட் கிடைக்கல நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஆல்மண்ட் இருந்தால் ஆல்மண்ட் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் சாதாரணமாக கிடைக்கிற அந்த மல்லாட்டையை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் டெய்லியும் ஒரு கையளவு சாப்பிட்டீங்க அப்படின்னா, வறுத்து தாங்க சாப்பிடணும், பச்சையாக சாப்பிடக்கூடாது. அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை ரொம்ப அறிவழியாக பிறக்குங்க. ஏன்னா வேர்க்கடலை, அப்புறம் ஆல்மண்டு, அதுக்கப்புறம் வால்நட், இது மூணுத்துலேயுமே ஒமேகா 3 ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒமேகா 3 அதிகமாக இருக்கிற பொருளை சாப்பிட்டாலே போதுங்க, குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஆல்மண்டில் பார்த்திங்கன்னா நிறையா நல்ல கொழுப்புகள், மெக்னீஷியம், விட்டமின் இ, புரோட்டீன் அதிகமாக இருக்குங்க. இது எல்லாமே குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யும். கூடவே அதிக அளவு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு நாளைக்கு 5லிருந்து 6 பாதாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை அறிவழியாக பிறக்கும். நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியேவும் சாப்பிட்லாம். ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா தயிருங்க. நல்லா கெட்டியான தயிரை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்கள் குழந்தை ரொம்ப அறிவாளியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் பிறக்கும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தயிரில் வந்து அதிகமாக புரத சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் என்ன பண்ணணும்னா குழந்தையோட நரம்பு வளர்ச்சி மற்றும் போன் வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யும் நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த தயிரில் வந்து அயோடின் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அயோடின் அதிகமாக இருந்தால் குழந்தை ரொம்ப அறிவாளியாக இருக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த லோ பர்த் வெயிட்னு சொல்லுவாங்க இல்லையா, கம்மியான வெயிட்டில் குழந்தை பிறக்கிறது 100% தடுக்குங்க. ஸோ உங்கள் குழந்தை ரொம்ப அறிவாளியாகவும் நல்ல எடையோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும், அப்படி இல்லைனா வாரத்தில் ஒரு 2 இல்லை 3 முறை வந்து தயிர் சாப்பிடுங்க. 6வது நம்ம பார்க்க போகிறது சீஸுங்க. சீஸ் யாருக்கு பிடிக்குமோ அடித்து நவுத்துங்க, உங்களோட குழந்தை ரொம்ப அறிவாளியாக பிறக்கும். ஏன்னா சீஸில் விட்டமின் டி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. விட்டமின் டி அதிகமாக இருந்தால் குழந்தையோட மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விட்டமின் டி கம்மியாக இருக்கிற அம்மாக்களோட குழந்தைகள் விட விட்டமின் டி அதிகமாக இருக்கிற அம்மாக்களோட குழந்தைகள் வந்து ரொம்ப அறிவாளியாகவும் திறமைசாலியாகவும் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தை ரொம்ப அறிவாளியாக இருக்கணும்னா உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் நிறைய சீஸ் சாப்பிடுங்க, விட்டமின் டி அதிகமாக இருக்கிற பொருட்களை சாப்பிடுங்க, ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிற பொருட்களை சாப்பிடுங்க. ஸோ உங்கள் குழந்தை ரொம்ப ரொம்ப அறிவாக ஸ்மார்ட்டாக பிறக்கும். 7வது பொருள் பார்த்திங்கன்னா பம்கின் சீடுங்க. நம்ம ஊரில் பரங்கிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த விதைகளை காய வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. இங்கே ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா அது வந்து பயங்கர காஸ்ட்லியாக விற்கிறாங்க. ஆனால் அந்த பம்கின் சீட்டில் ரொம்பவே வந்து சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் நிறையா சிங்க் இருக்குங்க. அந்த சிங்க்கு வந்து குழந்தையோட அந்த பிரெயின் ஸ்ட்ரக்சரை வந்து அதிகப்படுத்தணும்னு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ சிங்க்கு அதிகமாக இருக்கிற பொருள் எது சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை ரொம்ப அறிவாளியாக பிறக்குமா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்கங்க. தினமும் ஒரு 10 பரங்கிக்காய் விதைகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது போதுமானது. குழந்தையோட மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். இது கிடைச்சதுன்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா பரங்கி பழம் வாங்கி அந்த சீடை காய வச்சு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்மளுக்கு அதிக சத்துக்களும் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 8வது பீன்ஸ் வகைகளை நீங்கள் சாப்பிட்ணுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் ஐ பீன்ஸு, இன்னும் 6 வகைகள் இருக்குது, 6-7 வகைகள் இருக்குது. அந்த பீன்ஸ் எல்லாம் வந்து 2 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் ஊற வச்சு அவிச்சு சாப்பிடும் பொழுது உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பீன்ஸில் அயன் இருக்குங்க அதிகமாக. அயன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குழந்தையோட மூளை செல்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டுட்டு போகுங்க. அதுதான் அயனோட வேலை. அப்போ மூளை வளர்ச்சிக்கு தேவையான செல்கள் நல்லா இருக்கும் பொழுது நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டும் இருக்குங்க. அதனால் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இந்த பீன்ஸை வந்து நீங்கள் உங்கள் டயட்டில் எடுத்துக்கணுங்க. கூடவே நீங்கள் என்னென்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், அத்திப்பழம், சிக்கனு, அதுக்கப்புறம் ரைசின், உலர் திராட்சை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து குழந்தையோட அந்த மூளை செல்களை நல்லா வந்து ஆக்டிவாக வச்சு குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி செய்யும். அதனால் உங்கள் குழந்தை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. 9வது பார்த்திங்க அப்படின்னா பாலுங்க. பால் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் அதிகமாக குடிக்கணுங்க. ஏன்னா பாலுலேயும் அயன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அயன் அதிகமாக இருந்தால் அது குழந்தையோட மூளை செல்களை வந்து நல்லா ஆக்டிவாக வச்சு மூளை வளர்ச்சிக்கு உதவி செய்ய நம்ம இப்போ தான் பார்த்தோம். இப்போது இந்த பாலிலேயும் அதிக அயன் இருக்கிறதுனால நம்ம குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி செய்யும். அது மட்டும் இல்லை, குழந்தை ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குங்க. ஸோ உங்கள் குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும்னா பால், தயிர், சீஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நல்ல குழந்தை அறிவாளியாகவும் ஸ்மார்ட்டாகவும் பிறக்கும். கடைசியாக 10வது பார்க்க போகிறது ப்ளூபெரிஸுங்க. ப்ளூபெரிஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி செய்யும், மூளை வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும். ப்ளூ
ப்ளூபெர்ரிஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரிஸ், ராஸ்பெரிஸ், அப்புறம் பிளாக்பெர்ரிஸ், தக்காளி, பீன்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா போதுங்க. குழந்தையோட வளர்ச்சி அபாரமாக இருக்கும். ஸோ இனி நீங்கள் இந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு வரும்போது உங்கள் குழந்தை ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்கன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்ம பார்த்த 10 பொருட்களில் எனக்கு தெரிஞ்சு 8 பொருட்கள் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்குங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா பொருளையும் நீங்கள் சாப்பிடுங்க. கூடவே நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 7 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது மாதிரி ஹோம் பேஜ்லேயும் இருக்குது. ஸோ 7 டிப்ஸ் டு மேக் யுவர் பேபி ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபீடிங் மதர்ஸ் டிப்ஸு, ப்ரெக்னன்சி டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, ரெசிபிஸ் எல்லாமே இருக்குதுங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.